வணக்கம். தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க நந்தியோட பலிபீடத்தில் இசைப்படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. இதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி தட்டி பார்த்தோம்னா சரிகம பதனின்னு வருமா, சுரமாக வருமா. இது இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதை போய் கல் போட்டு பார்க்குறாங்கன்னு கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இதை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜ சோழன். இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சுருந்தாங்க. அங்கேருந்து இந்த தாராசுரத்துக்கு மாற்றும் போது இந்த கோவிலை கட்டினாராம். நந்தியும் சூப்பராக இருந்தார், ரொம்ப பெருசாக. இந்த கோவிலை உலகமே விழுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 40,000க்கும் அதிகமான சின்ன சின்ன சிற்பங்கள், பெரிய பெரிய சிற்பங்கள்லாம் இருக்கான். இந்த மண்டபம் ராஜகம்பீர திருமண்டபம். இதை குதிரையும் யானையும் ஒரு சைடில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. தேரோட சக்கரம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்கு. இது படையெடுப்பு அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க இதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் இந்திரனோட யானை ஐராவதம்ங்கிறது வழிபட்டு அதோட சாபம் தீர்ந்ததுனால இந்த கோவிலுக்கு ஐராதேஸ்வரர் கோவில்னு பேர் வந்ததாம். இந்த கோவிலோட கொடிமரம் தொடங்கி எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் நிறைய பார்க்க முடியுது. அதனால் இந்த கோவிலை சிற்பிகளோட கனவுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட கொடிமரத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன குட்டி குட்டியான சிற்பங்களும் பெரிய பெரிய சிற்பங்கள் கூட இதில் செதுக்கியிருக்காங்க. அதனால் இந்த கோவிலை சிற்பிகளின் கனவு கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே அம்மன் பெரிய நாயகி அம்மன் நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆனால் அமைதியான கோவிலுங்க. நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு மேலே கோவில்களின் ஊர் தான் அது தஞ்சாவூர். அப்படியே பெரிய நாயகி அம்மனை பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஐராதேஸ்வரரை பார்க்கலாம். அங்கே வழியிலேயே விநாயகர் இருக்கார். அங்கே போனப்போ அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இந்த லிங்கம் சாலிக்கிராம லிங்கம். பெரிய கோவில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இந்த தாராசுரம் கோவில், இந்த மூணுமே சோழர்களோட பெருமையை சொல்கிற மாதிரி யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இதை அறிவிச்சிருக்காங்க. ஓம் நம சிவாய போற்றி. ஓம் நம சிவாய. ஆனால் இங்கே இருக்க சிற்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி படையெடுப்பப்போ நிறைய உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தானாகவே நிறைய சேதாரமாயிருக்கு. நல்லா இருந்தது கோவில் பார்க்கறதுக்கு. சோறு ஃபுல்லுமே சிற்பந்தான்பா, குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. நிறைய கதைங்க இதுலேயே தெரியும் போல். இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். பாருங்களேன் எப்படி இருக்குது. ஃபுல்லாகவே சிற்பங்கள் தாங்க. நிறைய இந்த கோவில் கோபுரம் ஃபுல்லுமே சிற்பம், தரையில் சிற்பம், எல்லா இடத்துலையும் சிற்பங்கள் தான் ஃபுல்லுமே. இதில் கோவிலை பார்க்கவே அவ்வளோ. கோபுரத்தோட இடது பக்கமாக தட்சிணாமூர்த்தி, ரொம்ப பெரிய தட்சிணாமூர்த்தி. ஒரு ஏறி போகிறதுக்கு படிக்கட்டும் வச்சுருக்காங்க. கோயிலே ரொம்ப பெரிய கோவிலுங்க. சுற்றி நந்தி மதில் மேலே நல்லாயிருக்கு. ஆனால் அங்கங்கே சிலைங்க இல்லாமல் இருக்குது. இவர் லிங்கோத்பவர். இது நல்லா வரலாறு தெரிஞ்சு போனால் ஒவ்வொரு சிற்பத்தையும் தனித்தனியாக நல்லா ரசித்து பார்த்துட்டு வரலாங்க. மண்டபம்லாம் நல்லா பெரிய மண்டபமாக இருக்குது. இந்த கோவிலெலாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலை போய் சுற்றி பாருங்கள். நாங்களே நிறைய சிற்பங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம், பார்க்காம கவனிக்கல. சூப்பராக இருக்குது. போய் ஒன் டைம் போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய.